அஹம் அஹம் ஹுஷ் ஹுஷ் சட் பட்டா டம் டம் சட் பட்டா டம் டம். இந்த மந்திரம் பண்ண துணியை எடுத்துக்கோ. அம்மா இது பிளாக் கலரா இருக்கு. இதுக்கு நான் மாய மந்திரம் பண்ணிருக்கேன். இது மந்திரம் பண்ண துணி கருப்பா இல்லாம வேற எப்படி இருக்கும் முட்டாள்? அரே அரே அம்மா மன்னிச்சிடுங்க, ஒண்ணுமே தெரியாது அவளுக்கு. கொடுங்க, அதை என் கையில கொடுங்க. இந்த துணில இருந்து எங்க வேலை ஆனா மட்டும் போதும். என்னன்னா நான் பண்ற மந்திரத்து மேல சந்தேகமா? குடு, அதை எனக்கு திருப்பி கொடுத்துடு. இல்லம்மா, எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு. சரி, அப்ப நான் கிளம்பவா? ஜெய் ஹோ மகாசக்தி. இத சொல்லிட்டு வினிதா ரவீனா கைய புடிச்சுக்கிட்டு பயங்கரமான அந்த ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அப்போ பின்னாடி உக்காந்துருந்த மந்திர பாட்டி அவகிட்ட இருந்த ஒரு இரும்பு பாத்திரத்துல இருந்து டக்கு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சுட்டா. அந்த பாட்டி கோவத்துல இருந்தான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அந்த பாத்திரத்தை அடிச்சுட்டே இருக்கும் போது, என்ன மன்னிச்சிடுங்க, நான் மறந்தே போயிட்டேன். நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், ஆனா அங்க வைக்க மறந்துட்டேன். அப்புறம் வினிதா அவளோட ரெட் கலர் பேக்ல இருந்து ஒரு பணத்தை கட்டை எடுத்து அந்த மந்திர பாட்டி இரும்பு பாத்திரத்துல வச்சுட்டா. அப்புறம் ரவீனா கூட அமைதியா வெளியே வந்துட்டாங்க. இந்த மந்திர பாட்டி யாரு? இந்த ரவீனாக்கு அந்த கருப்பு துணியை எதுக்காக கொடுத்தாங்க? அது நிஜமாவே மந்திர பண்ண துணியா? இந்த எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு பேரு, இந்த வினிதா அப்புறம் ரவீனா யாருன்னு, பின்ன அவங்களுக்கு என்ன வேணும்னு. அம்மா இங்க பாருங்க, அவ என்னோட அழகா தெரிஞ்சிட்டு இருக்கா. இன்னைக்கு கூட நீ கொண்டு வந்த அந்த முல்தானி மட்டில கூட எதுவுமே ஆகல. ஆமாவா? சரி வா, இன்னைக்கு வேற ஏதாச்சும் பண்றவா. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்லிட்டு இருந்தாங்க, வாழைப்பழத்துல இருந்து விடுமா, இதுல இருந்து எதுவுமே ஆக போறது இல்ல. நீ ஏதாச்சும் பண்றதா இருந்தா எனக்கு இல்ல, போய் மீனாக்கு போய் பண்ணு. என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அவளுக்கு என்ன பண்ணணும்? நீ ஏதாச்சும் பண்ணு, அவ அழகா இருக்க கூடாது, அவ்வளவுதான். அப்பதானே எல்லார் முடியும் நான் அழகா தெரிய முடியும். மீனாவும் ரவீனாவும் சகோதரிகள் தான். ரவீனா அவங்க அப்பா ஒரு வருஷத்துக்கு பின்னால இறந்துட்டாங்க. மீனாவை பாத்துக்கிற பொறுப்பை வினிதாக்கு கொடுத்துட்டு இறந்துட்டாங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு? நம்ம கூட அவ இருக்கிறது வேண்டாம். அரே அரே, நீ பேசும்போதோ கொஞ்சம் யோசிச்சு பேசு. வெட்டியா ஒரு வேலைக்காரி கிடைக்கிறா, அது உனக்கு புரியுதா? உங்க அப்பா முதல்ல ரொம்ப புத்திசாலித்தனமா இதெல்லாம் பண்ணிட்டே போயிட்டாங்க. அவங்களோட பாதி ப்ராப்பர்ட்டி அவ பேர்ல தான் இருக்கு. அந்த பாதி ஆஸ்தி நம்ம கைக்கு வர வரைக்கும் அவளை நம்ம கூட வச்சுக்கிறது தான் சரின்னு எனக்கு தோணுது. அப்பத்திலிருந்தே மீனா சின்னம்மா கூடிய ரவீனா கூடவே இருக்க ஆரம்பிச்சிட்டா. ஆனா மீனா அந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே இருந்தா. முழு நாள் வேலை செஞ்சிட்டே இருப்பா. இவ்வளெல்லாம் பண்ணாலும் அவளுக்கு சரியான சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. வேற எதை பத்தியும் அவளுக்கு கவலை கூட இல்ல. ஆனா இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மீனாவை யாராச்சும் ஒரு தடவை பார்த்துட்டா அவளோட அழக பத்தி யாரும் பேசாமலே இருக்க மாட்டாங்க. ஆனா இதுதான் ரவீனாக்கு வயிற்றுச்சலா இருந்துச்சு. அம்மா கேட்டுக்க, என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு முன்னாடி அந்த மீனா மூஞ்சி கெட்டு போயிருக்கணும். வேணும்னா சூடான எண்ணெய் அவன் மூஞ்சி மேல போட்டுரு, இல்லைன்னா டெரஸ்லனா அவளுக்கு கீழே தள்ளி விட்டுரு. இல்லம்மா, நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. மறந்துட்டியா அப்போ லாயர் என்ன சொன்னாருன்னு? நம்ம வீட்ல இருக்கும் போது மீனாக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அவ பேர்ல இருக்கிற எந்த ஆஸ்தியும் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனாமா இதெல்லாம் என்னால இன்னும் தாங்க முடியாது. நான் என்னென்னவோ பண்ணி பாத்துட்டேம்மா. இவ இருக்கும்போது யாரும் என்ன பார்க்கவே மாட்டேன்றாங்க. மா, என் பர்த்டே பார்ட்டில எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோனித் கூட வந்துட்டு இருக்கான். அவ இவளை பார்த்தான்னு வச்சுக்கோ. இல்ல மா, என் பர்த்டேனால அவளை எங்கேயாச்சும் அமுச்சிடுங்க, இல்ல ஏதாச்சும் ரூம்ல அவளை வச்சு லாக் பண்ணிடுங்க. அப்படியா? அப்ப பார்ட்டி வேலைலாம் யாரு பண்ணுவா? நீ எந்த கவலையும் படாத, நான் அதுக்கு வேற வழி யோசிச்சிருக்கேன். நீ என் கூட வா. அப்புறம் வினிதா ரவீனாவை கூட்டிட்டு மந்திர பாட்டிக்கிட்ட கிளம்புறாங்க. அவங்க ரொம்ப நல்ல மந்திரம் பண்ணுவாங்க. உங்களோட இன்னொரு பொண்ணான மீனாக்கு நான் மந்திரம் பண்ணி கொடுக்கணுமா? என் மந்திரத்தால் அவன் மூஞ்சை கெடுத்து விட்டுறணுமா? செஞ்சு கொடுத்துட்றேன், ஆனா அதுக்கு பணம் நிறைய ஆகும். நீங்க அதுக்கு கவலைப்படாதீங்க பாட்டி. நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்றேன். நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க, ஆனா அந்த மீனா மூஞ்சி கெட்டு போகணும். ஆனா எங்க ரவீனா எவ்வளோ அழகா இருக்கணும்னா எல்லாரும் இவ்வளே பார்க்கணும். என் பொண்ணு எல்லாரை விட அழகா தெரியணும். சரி, நான் சொல்றத சரியா கேட்டுக்கங்க. நான் உங்களுக்கு ஒரு துணியை கொடுக்குறேன். அது நான் மந்திரம் போட்ட துணியா இருக்கும். அதுல பாதி பாகம் உங்க சின்ன பொண்ணுக்காக இருக்கும், இன்னொரு பாதி துணி ரவீனாக்காக இருக்கும். ஆனா அந்த துணினாலேருந்து மீனா மூச்சி எப்படி கெட்டு போகும்? அந்த துணியிலேருந்து நீங்க ஏதாச்சும் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் அதை போட்டுக்கணும், அவ்வளவுதான். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ரவீனாவும் வினிதாவும் எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மந்திரப்பாட்டி பண்ணி கொடுத்த துணியை அவங்க ஓபன் பண்ணி பார்த்தப்போ அது சென்டர்ல கட்டா இருந்தது. ஒரு பாகத்துல மீனா பேரும் இன்னொரு பாகத்துல ரவீனா பேரும் இருந்தது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
என்ன பண்ணிட்டீங்கம்மா? 2 துணியும் கருப்பு தான். அது மேல 2 பேருக்கு ஒரே மாதிரி துணி தச்சு வச்சிருக்க. இப்ப எப்படி தெரியும் நான் எது போட்டுக்கணும் அவ எது போட்டுக்கணும்னு? அரே தெரியும் விடு. இங்க பார், உன் கவுன்ல கோல்டு கலர் பட்டன்ஸ் போட்டிருக்கேன். அந்த முட்டாளுக்கு சில்வர் கலர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம உள்ள கூட ஒரே கலர்ல தான் துணி போட்டிருக்கேன். அது மேல கூட உங்க பேருங்க இருக்கு. சரி சீக்கிரவா, அவளுக்கு போய் கவுன் குத்துட்டு வந்துடலாம். அப்புறம் இந்த மேஜிக்கல் கவுன்ஸ் எல்லாம் என்னென்ன ஆகுதுன்னு பாக்கலாம். அம்மாவும் ரவீனாவும் மீனாக்கு கவுன் கொடுக்க எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ மீனா, இந்தா அம்மா உனக்காக கவுன் தைச்சிருக்காங்க. இன்னைக்கு சாயந்தர பார்ட்டில நீ இதையே போட்டுக்கோ. இல்லக்கா, இது ரொம்ப காஸ்ட்லியா தோணுது. இத நீங்களே போட்டுக்கங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கும். எப்படி இன்னைக்கு உங்க பிறந்த நாள் தானே? இன்னைக்கு என்ன நான் ஏதோ ஒன்னு போட்டுக்கிறேன். உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா என்ன? நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் பண்ணு, சரியா? உனக்கு இந்த மாதிரி அழகான துணியை போடுறதுக்கு அதிருஷ்டமே இல்ல. அது என்னன்னா நாங்க ரொம்ப நல்லவங்க பாரு. எல்லார் முன்னாடியும் நீ இந்த மாதிரி கிழிஞ்சு போன துணியை போட்டுருந்ததுன்னா எல்லாருமே எங்களை தப்பா நினைச்சுப்பாங்க. வா சீக்கிரமா இந்த துணியை போட்டுன்னு பார்ட்டிக்கு வா. மீனாக்கு அந்த துணியை போட்டுக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கல. ஏன்னா மீனாக்கு தெரியும் அந்த வினிதா வந்து இந்த துணியை சந்தோஷமா தைக்கலன்னு. ஆனாலும் அவ அந்த துணியை போட்டுப்பா. இன்னொரு இடத்துல ரவீனா ரொம்ப சந்தோஷமா இருந்தா. ஆஹா, இந்த கோல்டு பட்டன் போட்ட என்னோட கவுன், இத போட்ட நான் ரொம்ப அழகா ஆயிடுவேன். அப்புறம் ரோனித் என்னோடவனா ஆயிடுவான். அப்புறம் மீனாக்கு எல்லார் முன்னாடி அவமானம் ஆயிடும். இதுக்காகத்தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். இவ்வளெல்லாம் யோசிச்சுட்டு அவ கவுன் எடுத்துட்டு பார்ட்டிக்காக ரெடியாக போறா. அப்புறம் பார்ட்டில, அரே கண்ணா ரோனித், நீ வந்துட்டியா? ரவீனா அப்பத்துல இருந்து உன்னை பத்தியே கேட்டுட்டு இருக்கா. சரி, ரவீனா எங்க இருக்கா? அதா, அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. நிஜமா ரொம்ப அழகா இருக்கா. என் குழந்தை எப்பயுமே ரொம்ப அழகுதானே. அதுக்கு மேல அவ போட்டிருக்கிற கவுனு ஆஹா ரொம்ப அழகா இருக்கா. நீ அவளை பார்த்தா அவளை பார்த்துட்டே இருப்ப. வினிதா எவ்வளவே பேசிட்டே இருந்தாலும் ரோனித்தோட மனசு அங்க இல்லவே இல்ல. அவன் மனசு வேற இடத்துல ஏங்கிட்டே இருந்துச்சு. அவனை மட்டும் இல்ல, அங்க இருந்த எல்லாருமே ஒருத்தரையே பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரையும் கவனிச்ச வினிதா அவங்களும் திரும்பி பார்த்தாங்க. ஐயோ கடவுளே, என்ன ஆயிடுச்சு? அவ முன்னாடி விட இன்னும் அழகா தெரியறாளே, இது எப்படி ஆயிடுச்சு? ஆண்டி, யார் இது? இந்த மாதிரி அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, இது என்ன அழகா இருக்கு. இன்னும் நீ ரவீனாவை பாக்கலல, அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்க. இவ வந்து எங்க வீட்டு வேலைக்காரி, வேற யாரும் இல்ல. நீ இங்கே இரு, நான் போய் ரவீனாவை கூட்டிட்டு வரேன். வினிதா ரவீனாவை கூட்டிட்டு நடத்துக்கு ரூமுக்கு போனா ரூம்ல எல்லா சாமானும் கீழே விழுந்துருந்துச்சு. ரவீனா, என்ன கண்ணா ஆச்சு? எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? ரவீனாவை தலையெடுத்து மூஞ்ச காட்டுறா. வினிதாக்கு அப்படியே பயங்கரமா பயம் ஆயிடுது. ரவீனா மூஞ்சி ஃபுல்லாவே முடி வந்துட்டு இருந்துச்சு. அவளோட கை கால் எல்லாமே சுட்டு போன மாதிரி ஆயிட்டு இருந்துச்சு. இங்க பார்த்த எல்லாமே உள்டா ஆயிட்டு இருந்துச்சு. இது எப்படி ஆச்சுமா? எப்படி ஆச்சுன்னா, உன்னோட டைலர் தப்பான துணியில தப்பான பட்டன் போட்டு கொடுத்துட்டான். இங்க பாரு, இந்த துணியில மீனா பேரு இருக்கு. இது நீ எனக்கு கொடுத்துட்டமா? யாரோ சரியாவே சொல்லிருக்காங்க. கெட்டது பண்ணா அனுபவிக்கதான் போறாங்க. ரவீனா என்ன பண்ணாலும் அதுக்கான பாடம் அவ கத்துக்கினா. அவளோட பர்த்டே பார்ட்டில யாருக்குமே அவ மூஞ்ச காட்ட முடியாமலே போயிட்டா. அரே ஷீத்தல், என்ன பண்ற? சீக்கிரம் வா. மேக்கப் பண்றேம்மா, வரேன். ஷீத்தல் மேக்கப் பண்ணிட்டு வெளியே வரா. அவங்க அம்மா அவளுக்காக வெளியே காத்துட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. மேக்கப் பண்றதுக்கு இவ்ளோ நேரமா உனக்கு? டைம் ஆகும்மா, உங்களுக்கு புரியறதில்ல. ஆமா ஆமா, எனக்கு வயசாயிடுச்சுல, எனக்கு ஒன்னும் தெரியாது. அத விடுமா, நீ வீட்டு வேலை கூட கத்துக்கணும்ல. மாமியார் வீட்ல நீ என்ன சமைப்ப சொல்லு? அங்கேயும் கூட மேக்கப் பண்ணுவேம்மா, இல்லைன்னா ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணுவேன். அது சரி, பின்ன வீட்டு வேலை யார் செய்வா? வேலைக்கு ஆள் வச்சுக்குவேன். பியூட்டி பார்லர் இருந்து எனக்கு நிறைய பணம் கிடைக்கும். ரொம்ப நல்லா மேக்கப் பண்ணிக்குவேன் நானு. உங்க மாமியார் அதுக்கு சரின்னு சொல்லனா என்ன பண்ணுவ நீ? மாமியார மாத்திடுவேன். நீ இருக்கியம்மா, ஏதாச்சும் பேசிடுவ. வாமா, லேட் ஆயிட்டு இருக்கு. ஷீத்தலும் அம்மாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. அந்த கோயில் பூசாரிக்கு இவங்க 2 பேர்த்த நல்லாவே தெரியும். அட மஞ்சு அக்கா, பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா. கல்யாணம் எல்லாம் பண்ணி பாக்குற ஆசை இல்லையா? சொல்லுங்க சாமியாரு. உங்களுக்கு யாராவது நல்ல பையன் தெரிஞ்சா சொல்லுங்களே. ஆஹா, கண்டிப்பா கொண்டு வரேன். ஷீத்தலோட கையால டீ குடிக்க எனக்கும் ஆசை இருக்கு இல்லையா? பூசாரி சாயங்காலம் ஒரு பையனோட போட்டோ எடுத்துட்டு வராங்க. அந்த பையனோட போட்டோவை பார்த்துட்டு ஷீத்தல் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. அந்த பையனோட பேரு முகுந்த். அந்த பையன் ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருந்தான். 1 மாசத்துக்குள்ளேயே அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு.
கல்யாணத்துக்கு அப்புறம் ஷீத்தலுக்கு எல்லா பொண்ணுங்க மாதிரி இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கனவு இருந்தது. எல்லா பொண்ணுங்க மாதிரி என்ன நினைச்சாலும் ஷீத்தல், ஆனா அது மாதிரி நடக்கல. ஷீத்தலோட மாமியார் பேரு விமலா. அது ரொம்ப ஒரு மாதிரி. விமலா ஷீத்தலுக்கு சொன்னா, ஷீத்தல், இந்த வீட்ல நாங்க 4 பேர் தான். நான், எங்க வீட்டுக்காரர், என் பையன், என் பொண்ணு, உன்னையும் சேர்த்து 5 பேர். தினமும் நீ 5 பேருக்கு நல்லா சமைக்கணுமா? சாப்பாடா? எனக்கு கொஞ்சம் கூட சமைக்க தெரியாதே. என்ன, சமைக்க தெரியாதா? ஆனா அந்த பூசாரி சொன்னாரே நீ நல்லா சமைப்ப, குடும்பத்து பொண்ணுன்னு. ஆமா அத்தை, நான் அப்படிதான். நல்ல குடும்பத்து பொண்ணுதான், ஆனா எனக்கு சமைக்க தெரியாது. ஐயோயோயோ, இத பாருப்பா, உன் பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தோன்னு இப்படி பேசுறாளே. இவளுக்கு சமைக்கவும் தெரியல. அந்த பூசாரி சொன்னாருன்னு நாங்க எதுவுமே விசாரிக்காம அந்த கல்யாணத்தை வேக வேகமா முடிச்சிட்டோம். ஆனா எங்களை ரொம்பவே ஏமாத்திட்டாங்க. பாருப்பா, நம்ம ஏமாந்துட்டோம். ஐயோ, நீங்க என்னமா பேசுறீங்க? எனக்கு சமைக்க தான் தெரியாது, ஆனா எனக்கு வேற ஏதோ தெரியும். ஷீத்தலோட மாமனார் கேட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு பியூட்டி பார்லர் வேலையெல்லாம் தெரியும். எனக்கு மேக்கப் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணணும்னு இருக்கேன். என்ன, பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணணுமா? ஐயோயோ, எந்த மாதிரி மருமகளை எடுத்திருக்கேன். இவ வெளிய போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறா. ஷீத்தலுக்கு இந்த வீட்ல எந்த கனவும் நனவாகாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சாயங்காலம் ஷீத்தல் சமையல் கட்டுல ஏதோ சமைக்கணும்னு ட்ரை பண்றப்ப அப்போ அவ நாத்தனார் பல்லவி வந்துட்டா. அண்ணி குடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஐயோ வேண்டாம்மா, நானே செஞ்சுக்கிறேன். என்னாலே இது பண்ண முடியல. அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அண்ணி, அவங்களுக்கு தெரிஞ்சா என் மேல கோவப்படுவாங்க. ஒன்னு கேக்கட்டா பல்லவி? உங்க வீட்ல ஏன் எல்லாரும் பியூட்டி பார்லர் சொன்னோனே ஏன் இப்படி கோவப்பட்டாங்க? இவங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க இல்லையா அண்ணி? நாம 2 பேரும் மாடர்ன். நம்ம யோசிக்கிறது அவங்களுக்கு சரிப்பட்டு வராது. நான் ஒன்னு சொல்லட்டா அண்ணி? எனக்குமே பியூட்டி பார்லர் ரொம்ப பிடிக்கும் அண்ணி. ஆனா எனக்கு மேக்கப் பண்ணவே தெரியாது. அவ்வளவுதானா? கவலைப்படாத, அந்த வேலையை நான் கத்து கொடுக்கறேன். 2 பேரும் சேர்ந்து பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணலாம். பார்க்க நல்லா இல்லாதவங்கள பியூட்டி பார்லருக்கு கூப்பிடலாம். அப்புறம் நல்லா அவங்கள மேக்கப் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறலாம். பல்லவி ஷீத்தல் கிட்ட யாருக்கும் தெரியாம வேலை கத்துக்க ஆரம்பிச்சிட்டா. பல்லவி காலேஜ் டியூஷனுக்காகவும் போயிட்டு இருந்தா. அவளுக்கு நிறைய பேரையும் தெரியும். ஒரு நாள் பல்லவி ஷீத்தலுக்கு சொன்னா, அண்ணி, ஒரு கல்யாண வேலை இருக்கு, பண்ணுவீங்களா? நல்ல பணம் கிடைக்கும். ஆஹா, பண்ணுவேனே. ஆனா வீட்ல ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். வீட்ல ஏதோ ஒரு சொல்லி சமாளிச்சுட்டு பல்லவியும் ஷீத்தலும் கல்யாணத்துக்கு மேக்கப் பண்ண போயிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல பணம் கிடைச்சிச்சு. அங்க இருந்த எல்லாருக்கும் ஷீத்தலோட வேலையை ரொம்ப பிடிச்சு போய் பணம் நிறைய கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல நான் பியூட்டி பார்லர் ஓபன் பண்ண போறேன், எல்லாரும் வந்துருங்க. இதே மாதிரி ஷீத்தல் கல்யாணத்துல யாருக்கும் தெரியாம மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து ஷீத்தல் பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டா. எல்லா பொருளையும் வாங்கிட்டு பியூட்டி பார்லர் வேலைய ஆரம்பிக்கலான் இருந்தா. அப்ப இந்த விஷயம் விமலாக்கு தெரிய வந்துருச்சு. என்ன, நீ பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிட்டியா? எங்க வீட்டு மருமகளா இருந்துட்டு வெளிய போய் வேலை செய்ய நினைக்கிறியா? நாங்க திரும்ப திரும்ப சொன்னோம்ல, ஆனா நீ. முகுந்த் ஷீத்தல அடிச்சிட்டான். அவ கீழே விழுந்துட்டா. அவளோட தலையில அடிபட்டு ஷீத்தல் இறந்துட்டா. ஏன்பா என்ன காரியம் பண்ண நீ? இப்படியா அடிப்ப? நான் கோவத்துல தெரியாம அடிச்சிட்டேன், ஆனா இவ மயக்கம் போட்டுட்டா. சீக்கிரம் பாடிய மறைச்சு வச்சிரு, இல்லைன்னா பிரச்சனை வந்துரும். 3 பேரும் அவளோட பாடிய கொண்டு போய் பியூட்டி பார்லர் கீழே மறைச்சு வச்சுட்டாங்க. பல்லவி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அண்ணிய தேட ஆரம்பிச்சிட்டா. அப்ப விமலா சொன்னா, அவ ஓடி போயிட்டா, இந்த வீட்ல அவளை பத்தி பேசாத. அடுத்த நாள் முகுந்தோட கடையில எல்லாம் தீ பிடிச்சிருச்சு. அவங்களுக்குன்னு இருந்த ஒரே ஒரு வருமானமும் கட் ஆயிருச்சு. இந்த வயிற்று பழப்புக்காக மனுஷன் என்னென்னவோ செய்யறான். பசியில இருந்த விமலாக்கு அந்த பியூட்டி பார்லர் நினைவு வந்துச்சு. பல்லவி, உனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ண வரும்ல, போ, நீ பியூட்டி பார்லர்ல வேலைய ஆரம்பிச்சிட்டு. இல்லம்மா, எனக்கு அவ்வளவு நல்லா பண்ண தெரியாது. அடோ, நீ 2-3 நாள் போமா, உனக்கே அது வந்துரும். பல்லவி பியூட்டி பார்லருக்கு போனா. ஆனா அவ கை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அவளுக்கு அது ஒண்ணும் தெரியாது. அதனால அவ டென்ஷனா இருந்தா. அப்போ ஒருத்தி வந்தா. உனக்கு முடி கட் பண்ண தெரியும்ல, நான் ஒரு கல்யாணத்துக்கு போனோம், என் முடி நல்லா கட் பண்ணு. அவ வந்து உக்காந்ததும் பல்லவிக்கு கையெல்லாம் நடுங்கி சிசர் எடுக்கவே இல்ல. அவ கண்ணை மூடிக்கிட்டா. அப்ப பல்லவி பாக்கும்போது சிசர் தன்னைத்தானே பறந்து வந்து அவளோட முடிய கட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இது என்ன மாயாஜாலம் நடக்குது? முடி கட் பண்ணதுக்கு அப்புறம் சிசர் எங்க இருந்துச்சோ அங்கேயே போயிருந்துருச்சு. அவ ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டா. அட, நீ ரொம்ப அழகா கட் பண்ணிருக்க, இந்த பணம். பணத்தை கொடுத்துட்டு அவ போயிட்டா. ஆனா பல்லவிக்கு ஒண்ணுமே புரியல. பல்லவி கவலையா இருந்தா. ஆனா ஷீத்தலோட ஆத்மா அங்க வந்துச்சு. பல்லவி, ஷாக் ஆக வேணாம், அது நான் தான். எனக்கு தெரிஞ்சிச்சு நீ ரொம்ப பயத்துல இருந்தேன்னு. அதனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். நான் இந்த பூமி கீழே தான் இருக்கேம்மா. ஷீத்தலோட ஆத்மா இந்த பல்லவிக்கு எல்லாமே சொல்லிருச்சு. இந்த கொலைக்கு பழி வாங்கறதுக்காக சொன்னான். பல்லவி போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா. விமலாவோட வீட்டுக்காரர் பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பல்லவி அந்த வீட்ல வண்டியா இருந்தா. அப்புறம் பியூட்டி பார்லர் நடத்திட்டு இருந்தா.
ஷீத்தலோட ஆத்மா அந்த பியூட்டி பார்லர் சுத்திட்டு இருந்துச்சு, ஏன்னா அது அவளோட கனவு. அப்புறம் அந்த மேஜிக் பண்ணி எல்லாரோட முடியும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. பல்லவி நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. பல்லவியோட கனவை ஷீத்தல் நனவாக்க ஆரம்பிச்சிட்டா. Thanks for watching.